ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சூப்பரான ஒரு ஹேர் டே ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த வாழைப்பூ ரெண்டு பறிச்சுக்கலாம். அதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த வாழைப்பூ வச்சு தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தாங்க ஹேர் டேலாம். வாங்க ஹேர் டே எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்ப்போம். வாங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கிங்க. இரும்பு கடாயில் செய்கிறது தான் பெஸ்ட்டு. கடாய் நல்லா சூடாகட்டும். நம்ம கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்குவோம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 கொத்து உரிக்கணும். ஓகேண்ணா, பாருங்க, கருவேப்பிலையை நம்ம அதில் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக கடாயில் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கூட சின்ன வெங்காயத்தோட தோல், இது பாருங்க, சின்ன வெங்காயத்தோட தோல், இதை நம்ம அதை கூட சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சேர்த்து பாருங்க, வதங்குது பாருங்க. இன்னும் அது கருப்பாகணும். இது கூட கருஞ்சீரகத்தை அப்படியே அதில் கொட்டிக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இது பார்த்திங்களா, கடுகையும் அது கூட சேர்த்து நம்ம, இது 2 பொருள் தான் அது கூட நம்ம சேர்க்கறது. அது நல்லா தேவையான இது நல்லா செவந்து வருது பாருங்கள். இதை நல்லா இன்னும் கருப்பாகணும். நல்லா கருப்பாகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்து தான் நம்ம பொடி பண்ணணும். அது பாருங்கள், அது பொரியிற சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், நல்லா சவுண்டாக. இது நல்லா இன்னும் கருப்பாகணும். அப்போ தான் அது அந்த டைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கணும் கருப்பாகிற வரைக்கும். ஓகே, ஹை ஃப்ளேமில் வச்சிங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா பாருங்கள். அது நல்ல கருப்பாகி வருது பாருங்கள். தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் கருப்பாகட்டும். அதுதான் டைக்கு யூஸாக இருக்கும். இது பார்த்தீங்களா, நல்லா வறுத்துருச்சு, நல்லா கருப்பாயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கருப்பாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆறிடுச்சு. இதனெல்லாம் இதை நம்ம ஒரு ஜாரில் போட்டு கொட்டி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ண பவுட்ரு பாருங்கள். அதை இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் அதை மாற்றிக்கலாம். நல்லா பவுடராக பொடி பண்ணியாச்சு. இது இந்த அளவுக்கு பண்ணிங்க. ஓகே, இப்போ வாழைப்பூவோட இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி
சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ண அந்த வாழை இதழை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றையும் சேர்த்து அதை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டு அதையும் சேர்த்து அரைக்கலாம். இது கூட அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அரை கிளாஸ் வாங்க இதை அரைச்சிக்குவோம். அந்த வாழை இதழையும் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டரில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க சாரம் தனியாக. இது இப்போ இந்த வாழைப்பூ சாறை நம்ம இந்த கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. சொல்லுவா இந்த இந்த வாழைப்பூ சாறு நல்லா கொதிக்கும் போது அது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பொடி, இந்த பொடியையும் அது கூட கலந்துருக்குறோம். அது கூட இந்த அவுரி பொடியை ஒரு தேவையான அளவு நம்ம அதை கலந்து டை ரெடி பண்ண போகிறோம். வாங்க. பார்த்திங்களா, இந்த வாழைப்பூ சாறு நல்லா கொதிக்குது. இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த சீரகம் எல்லா பொடியும் கலந்துக்கலாம். நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கணும். நல்லா பொடியில் வாழை சாறில் மிக்ஸ் ஆகணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட ஒரு ஸ்பூன் அவுரி பொடி நம்ம இது கூட கலந்துக்கலாம். இதை நல்லா இது நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகி கட்டியாக வரணும். நல்லா கட்டி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கட்டிலாம் இல்லாமல் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ கட்டியாகாமல் நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு நமக்கு வரும். அதுக்காக கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இது அப்படியே நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஆறட்டும்னு வச்சுட்டு இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, போதுங்க. பார்த்தீங்களா, பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. இந்த பேக் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வாங்க நம்ம தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். இதுக்கு தலையில் இந்த மாதிரி தான் நம்ம அந்த அடிக்கணும். பகுதியாக பிரித்து நல்லா முடியை அடி வரைக்கும் நல்லா அந்த பேஸ்ட்டை தடவணுங்க. இந்த பேக்கை அப்ளை பண்ணும்போது தலைமுடியில் எண்ணெய் பசை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பேக்கை நல்லா தடவி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அதுக்கப்புறம் சாதா தண்ணியில் குளிங்க. ஷாம்புலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சாதா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்கை வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. நீங்கள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி கருப்பாக இயற்கையாகவே மாறிடும். கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்துக்கு பதிலாக அது வீட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு ஒரு ஹேர் டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எந்த சைடு எஃபெக்டும் வராது. கெமிக்கல் டை யூஸ் பண்ணிங்கன்னா முடி உதிர்றதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால் இது ஹோம்மேடு. இந்த பொருளை வச்சு நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதை யூஸ் பண்ண உங்கள் முடி கருப்பாக மாறும். எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இங்கே பார்த்தீங்களா, வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். முடி ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு.
இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாக்கா முடி இன்னும் கருப்பாக மாறிடும். பாருங்கள் எவ்வளோ கருப்பு, முன்னை விட எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான ஹேர் டேயோடு சந்திக்கலாம். நன்றி.